ஏரியல் கடலின் அரசனான கடல் ராஜா அவர்களின் இளைய மகள். அவளுக்கு மனிதர்களின் உலகத்தைப் பற்றி தெரிந்து கொள்ள மிகவும் ஆசை. ஒரு இரவு கடலில் பெரிய புயல் வந்தது. ஒரு கப்பல் கவிழ்ந்து ஒரு அழகான இளவரசன் கடலில் விழுந்தான். உடனே அவனை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்தாள். அவள் இனிய குரலில் பாடியபோது அவன் மெல்ல கண் விழித்தான். ஆனால் அவன் அவளை பார்க்கும் முன்பே ஏரியல் மீண்டும் கடலுக்குள் நீந்தி மறைந்து விட்டாள். அதற்கு பிறகு ஏரியலால் அந்த இளவரசனை மறக்க முடியவில்லை. நான் அவனை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். அதனால் அவள் கடல் சூனியக்காரி கங்காவிடம் சென்றாள். உர்சுலா அவளை மனிதராக மாற்ற சம்மதித்தாள். ஆனால் ஒரு பெரிய நிபந்தனை வைத்தாள். நீ இனி பேசவும் பாடவும் முடியாது. உன் குரல் எனக்கு. ஏரியல் காதலுக்காக அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டாள். ஏரியல் மனிதராக மாறி கரைக்கு வந்தாள். இளவரசன் அவளை ஏழை பெண் என நினைத்து இரக்கம் கொண்டு அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான். அவளால் பேச முடியவில்லை. ஆனால் அவளுடைய மனம் நல்லது என்பதால் இளவரசனுக்கு அவளை பிடித்தது. சூனியக்காரி ஒரு அழகான பெண்ணாக மாறி இளவரசனை காப்பாற்றியது தான்தான் என்று அவனை நம்ப வைத்தாள். அதனால் அந்த சூனியக்காரி பெண்ணை திருமணம் செய்ய முடிவு செய்தான். அந்த நேரத்தில் கடல் ராஜா வந்து சூனியக்காரியின் மந்திரத்தை உடைத்தார். ஏரியலின் குரலும் அவளுக்கு திரும்ப கிடைத்தது. ஏரியல் மீண்டும் பாடினாள். அந்த குரலை கேட்ட இளவரசன் உண்மையை புரிந்தான். அவனை காப்பாற்றியது ஏரியல்தான். இறுதியில் ஏரியல் மற்றும் இளவரசன் திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்தனர்.